நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதப்பா, நன்றி என்று சொல்லுதப்பா, என்னுள்ளம் துள்ளுதப்பா, நன்றி என்று சொல்லுதப்பா. பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதப்பா, பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதப்பா. பாடுக சிலுவையெல்லாம் இனிமையாய் தோன்றுதப்பா, பாடுக சிலுவையெல்லாம் இனிமையாய் தோன்றுதப்பா. அகில வாழும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகில வாழும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். ஏசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதப்பா, நன்றி என்று சொல்லுதப்பா, என்னுள்ளம் துள்ளுதப்பா, நன்றி என்று சொல்லுதப்பா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதப்பா, கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதப்பா. பயங்கள் நீங்குதப்பா, பரலோகம் தெரியுதப்பா, பயங்கள் நீங்குதப்பா, பரலோகம் தெரியுதப்பா. அகிலமாளு தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாளு தெய்வம் என் அன்பு இதய தீபம். ஏசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதப்பா, நன்றி என்று சொல்லுதப்பா, என்னுள்ளம் துள்ளுதப்பா, நன்றி என்று சொல்லுதப்பா. தேவ ஜனங்களே, இந்த காலை பொழுதிலே இந்த கூட்டமாய் நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கிறோம். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு ஒருவரே மெய்யான தேவன். இயேசு அல்லாது வேறு ஒரு தெய்வம் கிடையாது. இந்த பூமியிலே நம்மை படைத்த தெய்வம் இயேசு, நமக்கு உயிர் கொடுத்த தெய்வம் இயேசு. நம் மூக்கிலே நாசியிலே சுவாசம் வருகிறது என்றால் அந்த மூச்சை கொடுத்த தெய்வம் இயேசு. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் எங்கள் இயேசு. எங்கள் இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த காலை பொழுதிலே தேவ ஜனங்களே, உங்களோட கூட தேவன் பேசுகிறார். காது கொடுத்து கேளுங்கள். உங்க பாவ பழக்க வழக்கங்களை விட்டு நீங்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறீர்களா? உங்கள் பாவத்துக்கு நீங்கள் அடிமையாக கிடக்கிறீர்களா? உங்களால் அதிலிருந்து மீள முடியவில்லையா? பாவத்தின் வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறது. நீ உன் பாவத்திலே கிடந்தால், நீ உன் குடி வெறியிலே கடந்தால், நீ உன் சிகரெட் வெறியிலே கடந்தால், நீ உன் காம வெறியிலே கடந்தால், நீ உன் இச்சையிலே கடந்தால், நீ உன் விபச்சாரத்திலே கடந்தால், நீ உன் வேசித்தனத்திலே கடந்தால், நீ நரகத்திற்குள்ளாய். உனக்குள்ளாய் ஒரு ஆத்துமா இருக்கிறது. நமக்குள்ளாய் இருக்கக்கூடிய காரியம் மூன்று: ஆவி, ஆத்துமா, சரீரம். நம்மளுடைய ஆத்துமா பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, இயேசு கிறிஸ்துவை நேசித்தால் தான் உன்னுடைய ஆத்துமா பரலோகத்துக்கு போகும். உன் ஆத்துமா பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் இயேசுவே மெய்யான தெய்வம். இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டு. இந்த பூமியிலே யாருடைய ரத்தத்தினாலும் நமக்கு மீட்பு கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். உன் பாவங்களை சுத்திகரிக்க வேண்டுமானால் அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே சுத்திகரிக்கும். எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் உன்னை சுத்திகரிக்க மாட்டாது. எந்த ஒரு மருந்தும் உன்னை சுத்திகரிக்க மாட்டாது. இயேசுவின் ரத்தமே உன்னை பரிசுத்தப்படுத்தும். நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கிறாயா? நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயா? இயேசுவை விசுவாசி, இயேசு தெய்வம் என்று நேசி, இயேசுவை தேடி சபைக்கு வா. எங்களிடம் வந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். நீ எவ்வளவு நாட்களாய் உன் நோயிலே கிடப்பாய், உன் வியாதியிலே இருப்பாய். நெடு நாட்களாய் உனக்கு சுகர் இருக்கிறதா? நெடு நாட்களாய் உனக்கு வியாதி உள்ளே இருந்து கொண்டே இருக்கிறதா? நீ எத்தனை வருஷம் ஹாஸ்பிட்டலுக்கு போயும் உன் நோயிலிருந்து நீ விடுதலை ஆக முடியவில்லையா? நன்றாய் கேட்டுக்கொள் மகனே, மகளே. அதற்கு காரணம் உன்னுடைய பாவம், உன்னுடைய பாவம், உன்னுடைய பாவம். நீ உன் வாலிப பிரயாசத்தை நினைத்துப்பார். தேவன் சொல்லுகிறார், உன் வாலிப பிரயாசத்திலே உன் சித்திகிற நினை என்று சொல்லுகிறாய். நீ யாரை நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? எந்த மகளை நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? எவனையோ நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? எவனையோ நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? நீ தேவனை நினை. நீ தேவனை நினைத்தால் அப்பொழுது நீ பரலோகத்துக்குள் வந்து சேர். அப்படிப்பட்டதானது மகனே, மகளே. ஐடி கம்பெனியில வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் நாங்கள் பார்க்கிறோம். வேலையில நின்று சிகரெட் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொம்பளை பிள்ளைங்க நின்று சிகரெட் அடிக்கிறோமா? நல்லா கேட்டுக்கோ. கண்ணால நாங்கள் சில நாட்களுக்கு முன்பாக பார்த்தோம். பெண்கள் நின்று சிகரெட் அடிக்கிறார்கள். அது பாவம், அது கொடூரமான பாவம். அது உன்னை பரலோகத்துக்குள்ளாய் கொண்டு செல்லாது. ஆண்கள் நிறைய பேர் அவங்களுடைய டென்ஷன் தாங்க முடியாம, வேதனை தாங்க முடியாம, வேலையுடைய அந்த நெருக்கடி தாங்க முடியாம வெளியிலே வந்து அந்த போதை
நேசித்தால் பரிசுத்த பாதையிலே நான் நடக்க வேண்டும் என்று நீ நேசித்தால், பரிசுத்தத்தை நீ வாஞ்சித்தால்